மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எல்லா டோரையும் இழுத்து லாக் பண்ணுங்க. கூட்டி பாரு சட்டமன்றத்தை. துணியை உருவிட்டு ஓட விட்டுரும். அட போடா விளக்கண்ண. கேக்குது. உன்னால என்ன செய்ய முடியும்? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா தெரியுமேடா. சட்டமன்றத்தை பூட்டுவானா? பூட்டுனா உனக்கு எலும்பு இருக்காது, ஒட்டச்சிட்டு தான் உன்னை இவனை அனுப்பி விடுவானா. வேணாப்பா, ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்துள்ள கொத்து பரோட்டா போட்டாங்க. எங்களுடைய தலைவர்களை அவமரியாதை படித்தால் உன்னை அடித்து விரட்டுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஐயோ ஐயோ, வேணப்பா வேணப்பா, அந்த வடையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. கொத்து பரோட்டா போட என்னடா கொத்து பரோட்டா போட? உன்னை மாதிரி ஆயிரக்கணக்கான பரோட்டாக்களை நாங்க பார்த்திருக்கிறோம். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். இவ்வளவு கேவலமான ஒரு முதலமைச்சரை தமிழகம் மட்டுமல்ல, இந்திய வரலாறே பெற்றது கிடையாது. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. மானங்கெட்ட தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு பாத்துக்கிறோம்டா. சினிமாவோட ஊழல் இல்ல, ஊழல் இல்ல, இவன் தான் ஊழலினுடைய மொத்த உருவம். தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 100 ரூபாய் டிக்கெட் 1000 ரூபாய்க்கு விற்கிறான். இங்க பாருங்க, தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேன்னா. நாங்க சட்டமன்றத்துல பாத்துக்கிறோம், எந்த இடத்துல எது பேசினாலும் அடிப்போம். வெட்டுவானாமே, கண்டிப்பா வெட்டுவான். முதலமைச்சர் விஜயின் ஜனநாயகன் பட ரிலீஸை பிரம்மாண்ட திருவிழாவை போல கொண்டாட வேண்டும் என கட்சியினருக்கு அமைச்சர் புசி ஆனந்த் அறிவுறுத்தியுள்ளார். என்ன பிரச்சனை நடந்தது இந்த நேரத்தில் வந்து தோற்றம் நடத்தல, அதை நான் நினைக்கிறேன். ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு மேட்டூர் அணையை திறந்து விட்டுருக்கணும், தண்ணீர் ரிலீஸ் ஆயிருக்கணும். ஆனா தண்ணீர் ரிலீஸ் ஆகல. அத பத்தி புசி ஆனந்துக்கு ஒரு கவலை இருந்தது. மக்கள் எப்படி போனா உங்களுக்கு என்னங்க? வருஷம் மேட்டூர் அணையை சரியா திறப்பாங்க, நாங்களும் குறுவை சாகுபடி செஞ்சு சந்தோஷமா இருந்தோம். ஆனா மாற்றம் வரும்னு சொன்ன ஆட்சியில இன்னும் அணை திறக்காம நாங்க பஞ்சத்துல திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த நிலைமை எப்ப மாறுமோ? ஏளனமா பேசுறீங்களா? ஏன் மேல பழிய தூக்கி போடுறீங்களா? அந்த செயற்படுங்க. டேய் நீ போடுவா, பரதேசி உன்னை வீட்டுல வந்து மிதிக்கிறான். அவர் என்ன சொல்றாரு? ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக போகுது, திருவிழா போல கொண்டாடுங்க. யாரு? புசி ஆனந்த். நாடு வழங்குமாடா? அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. ஓட்டு வாங்கணுமா, சட்டசபைக்கு போகணுமா, சட்டையை கிழிச்சுமா, சண்டை போட்டுமா, பேட்டா வாங்கணுமா, பெட்ஷீட் வாங்கணுமா, அப்படியே போயிட்டே இருப்பாங்க. கால கொடுமை. ஓட்டு போட்டீங்கல்ல நீங்க எல்லாம், உங்களை எதை கொண்டு அடிக்கிறது? என் புத்திய செருப்பாலேயே அடிக்கணும்டா. அங்க ஒரு அதிகாரத்துல உட்கார்ந்துக்காரு ஒருத்தர், விஜய்னு ஒரு கோமாளி. சாதா கோமாளி இல்ல, பாசிஸ்ட் கோமாளி. மரியாதை பேசுங்க. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறது, மரியாதை வேற வேணும். ரெஸ்டோ பார் எனும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடங்களுக்கு நேரடியாக அனுமதி வழங்க தமிழ்நாடு அரசு திட்டம் என தகவல் வெளியாகியிருக்கிறது. உணவகத்துடன் கூடிய மதுபான பார்களுக்கு அனுமதி வழங்க தகவல் வெளியாகியிருக்கிறது. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு. பொதுமக்கள் நலனை கருத்தில் கொண்டு மூடப்படுவதாக அறிவிப்பு. இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உணவகத்தோடு கூடிய மது கூடம், ரெஸ்டோ பார். சாதா பார்ல ரெஸ்டோ பார். எப்ப? தாவே காட்சியில. இதெல்லாம் ஹிஸ்டரி, பின்னால பேசுவாங்கல்ல. எப்படிப்பட்ட மாற்றம் இது? மாற்றம் இல்ல, கேடுகட்ட நாற்றம். பெரிய மனுஷன் பேசுறப்ப உனக்கு வேடிக்கை. விஜய்க்கு வந்து தலகால் புரியல, ஆணவம், அகம்பாவம். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத. இது நிலைக்காது. கீழே விழுந்தேன்னா பல்லு பகடலாம். மக்களோட வீட இடிச்சுக்கிட்டு இருக்காங்க, ரோட்டு கடைகளை எல்லாம் அடிச்சு தூக்குறாங்க, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம எல்லாரும் கதறிக்கிட்டு இருக்காங்க, சிங்கப்பெண்ணுக்கே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. எதுக்கு அசைய மாட்டியா? இனி உன் காது கூட அணுகுண்டான தூக்கி போடணும். தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை நடக்குதுன்னு பாருங்க. ஏன் அதுக்கெல்லாம் நீங்க பேசவே இல்ல சார்? நீங்க நீர்வளத்துறை அமைச்சர், ஆறு நஞ்சா ஓடிக்கிட்டு இருக்கு, அத பத்தி நீங்க எதுவுமே பேசல. மேகத்தால் காவேரி நீரை பத்தி நீங்க எதுவுமே பேசல. உங்க தலைவரோட படம் ஓடணும், அதை நீங்க கோலாகலமா கொண்டாடணும். உங்களுக்கு அது மட்டும் தானே தமிழ்நாட்டுல இப்ப பிரச்சனை இருக்கு. மாற்றம்னு சொல்லி வந்தீங்க, ஆனா இந்த அளவு மாற்றம் இருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதடியோ. உடனே சிஎம் ஏற்கனவே சிஎம் சொல்லாதீங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. அன்னைக்கும் சொன்னேன், இன்னைக்கும் சொல்றேன், நாளைக்கும் சொல்றேன், தில்லா சொல்லுவேன், கெத்தா சொல்லுவேன். பணமா ஜனமா அப்படின்னு கேட்டா என் ஜனம் தான்டா எனக்கு முக்கியம்.
1000 புடுங்குவேன். நான் மக்களுக்காக போராட எந்த எல்லைக்கும் போவேன். 1000 புடுங்குவேன். டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. 3 வயசு பொண்ணு நேற்று கடத்திருக்காங்க. பாதுகாப்பு இல்லைங்க பெண்களுக்கு, வெளியே வர பயமா இருக்கு, பசங்களை அனுப்பவும் பயமா இருக்கு ஸ்கூலுக்குலாம். ஆமா அது என்ன உங்க பேரை வெளியே விசாரிச்சால அவன் காரி துப்புற மாதிரி பாக்குறான். காரி துப்புற மாதிரி. யாரா இருந்தாலும் 3 மாசம் 6 மாசம் டைம் கேக்குறாங்க. மீதி எல்லாத்துக்கும் நல்லது பண்றது கேட்கலாம், தப்பு கிடையாது. சட்ட ஒழுங்கு போய் டைம் கேட்டா இது நல்லாச்சுன்னு எப்படி சொல்ல முடியாது? ஏமாத்திட்டாங்க உனைய. அவ்வளவுதான் முடிச்சிட்டாங்க, ஏமாத்திட்டாங்க. அப்படியே நாளைக்கே பண்ணிடுவேன். நான் வந்து 1 மாசம் ஆகுது, ஒன்னும் கழட்டின பாடு இல்ல. 600 கோடி கணக்கு காமிச்சுக்கிறாரு. அந்த கொரோனா டைம் யாருக்கா ஒரு 5 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருப்பாரு அவரு. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். டேய் கால அந்த பக்கம் வச்சு பண்றான். இல்ல வடக்க தலை வச்சு ஆகாதும்பாங்க, தெக்க தலை வச்சு உனக்கு ஆகுமா? உனக்கு தலை இருக்கிறதே தப்பு, அது எந்த பக்கம் வச்சு படுத்தா படா அந்த பக்கம். சரியா 5 மணிக்கு என்ன எழுப்ப முடியுமா? ஏண்டா நான் என்ன அலாரமா? காலையில 9 மணிக்கு படுத்து தூங்குற நாயி 5 மணிக்கு எழுந்திருச்சு என்ன இந்தியாவை காப்பாத்த போறியா? தூக்கம் தெளிஞ்சா எழுந்திரு, இல்லன்னா செத்து போயிடுறா, தள்ளிப்படுறா. ஒரு பக்கம் நண்பனை போல தோள்ல தட்டி வரவேற்ற மாணவர்கள், இன்னொரு பக்கம் சைகையாலேயே சாப்பாடு செம்ம சூப்பர்னு சொன்ன அவங்களோட கள்ளங்கபடம் இல்லாத சந்தோஷம். இந்த அழகான தருணங்கள் இப்போ பாக்குறவங்களையும் நெகிழ வச்சிருக்கு. அட பாவிகளா, 6 மணிக்கு மேல அவன் அவதாரம் என்னன்னு தெரியாம அநியாயமா குடும்பத்தோட சிக்கிட்டீங்களடா. இத பத்தி நம்ம பேசாம விட்டுட்டோம். இந்த மாநாட்டுல கண்டிப்பா இத பத்தி பேசியே தீர்வோம். அப்புறம் நம்ம மாநாட்டுல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி முடிவெடுக்கணும். அதாவது இனிமே பெண்கள்லாம் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுக்கறத நிறுத்தணும். இத நம்ம சங்கத்து மூலமா பிரச்சாரம் பண்ணணும். தாய்ப்பால் கொடுக்கறதுனால பெண்களுக்கு கட்டு குறைஞ்சு போயிடுது, அழகு கெட்டு போயிடுது. ஆமா. இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம், பெண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு அடையாளமா கால்ல மெட்டியும் கழுத்துல தாலியும் போட்டுக்கிறோம். ஆண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம் இருக்கு? 60-70 பேருமா கையில உருட்டு கட்டை அடிக்கிறானுங்க காலேஜ் பசங்களை. மேல பர்த்ல விஜய், இந்த பக்கம் ஒரு பர்த், இந்த பக்கம் ஒரு பர்த்தா, இந்த 2 பர்த்லயும் கை வச்சுட்டு சேவ் பண்ணிக்கணுங்கிறதுக்காக அங்க இது ஒரு கிக்கு ஒருத்தன அவன் அந்த பக்கம் போய் விழுந்தான். நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா சதா கண்ட்ரோல், சவுத் மெட்ராஸ் ஃபுல்லா இந்த புல்லட் கண்ட்ரோல். 2 பேருமா போலீஸ் டிபார்ட்மெண்ட் கண்ணுக்குள்ள விரல விட்டு ஆட்டோ ஓட்டு ஆட்டிக்கிட்டு தோப்பா. நானும் முடிஞ்ச அளவுக்கு தள்ளி தள்ளி விட்டுட்டு ஓடிட்டோம். ஷூ தாண்டா ரீபோக்கு, ஆனா நான் பொறம்போக்குடா. கார்த்தி, கமிஷன் நம்பர் இருந்தா கொடு. எதுக்குங்க? கரண்ட் போய் 3 மணி நேரம் ஆச்சு, எப்ப வரும்னு கேட்கணும். அதுக்கு இருக்குங்க கமிஷன் நம்பர் கேக்குறீங்க? இபி ஆபீஸ்க்கு தானே கேட்கணும். இப்ப அதை மாத்திட்டாங்க கார்த்தி, கமிஷனர் கிட்ட தான் கேட்கணுமா? யாரு? பாரு, கமிஷனருக்குலாம் நான் 10 மணிக்கெல்லாம் மெசேஜ் போடுவேன். சார் இந்த இடத்துல லைட் எரியல அப்படின்னு சொல்லி 10 மணிக்கெல்லாம் மெசேஜ். ஹேண்ட்ஸ் ஆஃப் டு யுவர் கவர்மெண்ட். எங்க அது ஹேட்ஸ் ஆஃப்ங்க. அதையும் மாத்திட்டாங்க கார்த்தி. யாரு? பாரு. ரியலி ஹேண்ட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.